நீங்க ஒரு வருத்தமான, கவலையான ஒரு விஷயத்த யார்கிட்டயோ ஷேர் பண்ணயில, அவங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவையே ஷிஃப்ட் பண்ணி, உங்கள அந்த வலியிலருந்து ஈஸ் பண்ணியிருக்காங்களா? கோவிட் டைம்ல என்னோட டிரைவிங் லைசென்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அந்த டைம்ல என்னோட கலீகும் நானும் சேர்ந்து ஒரு புது பிராண்ட் நியூ ராக் ரைடர் பைசைக்கிள் டெக்காத்லான்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். நல்லா ஹாப்பியா ஓட்டுனேன். ஹாப்பியா இருந்துச்சு. கரெக்ட்டா ஒரு 1 மந்த் போல அந்த பைசைக்கிள் கீழ பார்க் பண்ணது தொலைஞ்சு போயிடுச்சு. நான் ரொம்ப சோகமா போயி அந்த பைசைக்கிள் தொலைஞ்சிருச்சுன்னு ரொம்ப அப்செட்டா அவங்க கிட்ட ஷேர் பண்ணேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்துல என்னோட டோட்டல் பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆயிடுச்சு. மேபி தட் பர்சன் நீட்ஸ் மோர் தென் யூ டூ அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐ வாஸ் ஏபிள் டு ஃபர்கிவ் ஹிம் ஆர் ஹர் ஃபார் தட் அண்ட் அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஐ மூவ்ட் ஆன். ஏன்னா மேபி அவங்களுக்கு உண்மையாமே என்னை விட ரொம்ப தேவைப்பட்டிருக்கலாம். காசு இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த ஒரு எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சுச்சு என்னால். அதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க மேலே ஒரு செம்ம அக்ரெசிவான கோவம், ச்சே ஒரு சைக்கிளை போய் திருடிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அந்த வேர்டிங் வந்து மேபி தே நீட் மோர் தேன் யூ டூ அப்படின்னு சொன்னோன்னே ஐ ஃபெல்ட் மோர் எம்பத்தட்டிக்கல் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு மூவ் ஆன். ஹஸ் anyone done something like that? or நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணி உங்களோட பெயின் ஈஸ் ஆயிருக்கா? கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.